வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சிலாபம் தொடங்கி புத்தளம் தொடங்கி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கே சில பரவலான மழை பொழிவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி வரை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் அதை கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் காலி, கோட்டை இந்த இடங்களாம் பரவலான மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கிழக்கு பகுதி வெப்பச்சலமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பகலை சுற்று வட்டாரங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே வெப்பச்சலமழை. அதற்கு மேற்குள்ள மாகாணங்கள் அம்மந்தொட்ட, மாத்தறை, காலி, கோட்டை, மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தனபுரி, சிலாபம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு சில கூடுதலாகவும் வடக்கே சில சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 23ஆம் தேதி. நாளை மே 24ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமழை அங்கங்கே வடமாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, மேலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த இடங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வவுனியா, அனுராதபுரம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் மாலை நேரங்களில் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, அம்மந்தொட்டை, மேலும் காலி, கோட்டை, மாத்திரை இந்த இடங்கள்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்ளே சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது அவுச்சவிளை, மேலும் நுவரேலியா வரை முன்னே சென்று மழை கிடைக்கும். நாளை மே 24ஆம் தேதி பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25, 26 தேதிகளில் பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தலைமன்னார் தொடங்கி தெற்குள்ள மாகாணங்களுக்கு மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு எப்போது வேண்டாலும் மழை கிடைக்கும். மதிய மாலை நேரத்தில் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே வேளையில் மாலை இரவு நேரங்களில் பதுளை சுற்று வட்டாரங்கள், மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதே வேளையில் வட மாகாணங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 24, 25, 26 தேதிகள் வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். மே 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து இலங்கையில் வெப்பச்சலமழையும் அங்கங்கே சற்று மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக வெப்பச்சலமழை தீவிரம் குறையும், தென்மேற்கு பருவமழை தீவிரம் அதிகரித்து காணப்படும். இப்போது வருகிற நாட்களில் பரவலாக கனமழை கிடைத்தாலும் மே 27ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து இருந்தால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. உள் மாகாணங்களுக்கும் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்கள் தான் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமழை பரப்பில் குறைந்துவிடும். தென்மேற்கு பருவமழை உள் மாகாணங்களுக்கு முன்னே சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 27ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு மாகாணங்களுக்கு எப்போது வேணால் மழை கிடைக்கும். மதிய மாநிலங்களில் உள் மாகாணங்களுக்கும் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் அதைவிட காற்றின் வேகம் வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, சாபம், மேலும் தலைமன்னார் இந்த இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரும் 3 நாட்களுக்கு இந்த இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கடுமையான காற்றாக இருக்கும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், அதே வேளையில் முல்லைத்தீவு இடங்களுக்கு வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். சர்வசாதாரணமாக 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மே 29, 30, 31, ஜூன் 1, 2 தேதிகளெல்லாம் 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதில் பெரும்பாலான மாகாணங்களில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் தொடர்ந்து அச்சுறுத்தும் வகையில் காற்று வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாக இருந்தாலும் சரி, இலங்கைக்கு கிழக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, இலங்கைக்கு தெற்கு பகுதி கடலாக இருந்தாலும் சரி,
காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது. கடலிலும் காற்று அதிகரித்து காணப்படும். தரைக்காற்றும் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்கள் மழை என்பது பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கே வருகிற நாட்களில் பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. உள் மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலனம் வருகிற நாட்களில் ஆங்காங்கே அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் வட மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு நாட்கள் மட்டுமே வெப்பச்சலமலை மதியம் மாலை நேரங்கள் கிடைக்கும். ஆனால் கிழக்கு மாகாணங்களுக்கு நாள்தோறும் வெப்பச்சலமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு இணைப்போம். நன்றி, வணக்கம்.